ஒரு 5 மணி இருக்கும். சோ எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டு ஒரு 5:15 என்னமோ ஆபரேஷன் தியேட்டர் உள்ள கூட்டு போயிட்டாங்க. அப்படி என்ன ரெடி பண்ணி வெளியே ஸ்ட்ரக்சர்ல இழுத்துட்டு வரும்போது தான் எங்க அம்மாவை நான் பார்த்தேன். எங்க அம்மா ரொம்ப ஒரு பயந்துட்டு அப்படி அழுற மாதிரி தான் இருந்தாங்க. நான் அப்ப சொன்னேன், ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணி சொல்லிருங்கம்மா, அதே மாதிரி இங்க ஹஸ்பண்ட் வீட்டுல பாத்தீங்கன்னா கொழுந்த இருப்பாங்க, அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிருங்க அப்படி. அப்பவும் என்ன நம்மள வந்து ஸ்டாப் பண்ணி எல்லாம் பேசலாம் விடல, அப்படியே இழுத்துக்கிட்டே போனாங்க. எங்க அம்மா பின்னாடியே ஓடியே வந்த மாதிரி தான் அப்படியே பேசணும். அப்புறம் நேரம் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போயாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள ஆபரேஷன் தியேட்டர் போனோம். ஒரு சைடா தான் படுத்திருப்போமா, சோ அதனால ஆபரேஷன் தியேட்டர் எப்படி இருக்கும் அப்படிலாம் நான் பாக்கல. ஒரு சைடு அந்த செவுரு மட்டும் தான் தெரிஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தங்க அனஸ்தீசியா கொடுப்பாங்க இல்லையா, சோ அவங்க வந்து ஒரு ஜென் தான். அவங்க வந்து அனஸ்தீசியா கொடுத்தாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷாட்லயே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இதாயிடுச்சு. சோ அனஸ்தீசியா கொடுத்ததும் மறுபடியும் நம்மளுக்கு மாத்தி எப்படி எல்லாம் போடுவாங்க இல்லையா, கடகடன்னு அந்த வேலையெல்லாம் பண்ணிருந்தாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, ஃபுல்லா மரத்து போன மாதிரி ஆயிடும் இல்லையா, சோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, கண்ணெல்லாம் கட்டிட்டாங்க, அதனால எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் தான் குழந்தை அழுகுற சவுண்டு கேட்டுச்சு. சோ அப்பதான் பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு ஒரு இது. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டு போனாங்களே, உள்ள போனதுமே டாக்டர் அந்த மேடம் வந்து என் தலையை வந்து அப்படி தடவை கொடுத்துட்டு, பயப்படாதீங்க என்னமா பயப்படாதீங்க அப்படி சொல்லிதான் என்ன இது பண்ணாங்க. ஏன்னா அந்த 1 வீக்லயே கண்டுபிடிச்சிட்டாங்க நான் சரியான பயந்தாங்கோலி அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஆபரேஷன் பண்ணி குழந்தை சவுண்ட் கேட்டுது. குழந்தை சவுண்ட் ஏன்னா நான் கண்ணை கட்டிட்டு படுத்திருக்கும் போது கூட எனக்கு ரொம்ப ஒரு பயம், என்னென்ன பண்றாங்க எதுவுமே நமக்கு தெரியாதா, ரொம்ப ரொம்ப ஒரு பயந்துகிட்டே தான் இருந்தேன். குழந்தை சவுண்ட் கேட்டோம்னா அப்பாடா குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு தோணுச்சு. ஆனாலும் பயத்தோட தான் இருந்தேன். ஆனா அப்ப நினைச்சேன், என்ன இது எவ்வளவுதான், நான் குழந்தை பிறந்துருச்சா, இவ்வளவு ஈஸி தானா, ஒரு வழியும் இல்ல, இதுக்குதான் நம்ம இவ்வளவு பயந்துட்டு இருந்தோமா, நான் இவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன். அந்த ஒரு செகண்ட் அப்படின்னு நினைச்சது. அப்புறம் ஃபுல்லா குழந்தை அழுற சவுண்டே தான் கேட்டிருந்தது. ட்ரிஷான் ரொம்ப அழுதான். ஏன்னா அதுக்கு முன்னாடி 7th மந்தே பாத்தீங்கன்னா அழுறதுக்கே அப்படின்னே ஒரு இன்ஜெக்ஷன் ஒண்ணு போட்டாங்க அந்த டாக்டர். அதனால இவன் வந்து நல்லா அழுதான். வெளியே வந்து எங்க அம்மா அழுததோ, குழந்தை பிறந்ததும் வெளியே வாசல்ல போய் டவல் ஏதாவது வாங்குவாங்க இல்லையா, அந்த குழந்தைக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாசல்ல போய் எங்க அம்மா கிட்ட அதை வாங்க போகும்போது எங்க அம்மா, என்ன குழந்தை இவ்வளவு அழுகுறான், எதுக்கு அழுகுது அப்படின்னு கேட்டதும், ஏமா ஒவ்வொருத்தரும் குழந்தை அழுவல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க, உங்க குழந்தை நல்லாவே அழுது, அது எதுக்குமா, குழந்தை அழுவணும் அப்பதான் நல்லது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க போல. அதுக்கப்புறம் உள்ள வந்து பேபியை குளிப்பாட்டுறது அதெல்லாம் பண்ணிருப்பாங்க போல, எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்புறம் எனக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமா என்னென்ன நடந்துச்சு எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா நான் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு தூக்கம் வந்துருச்சான்னு தெரியல. ஏன்னா ட்ரிஷான் பிறக்கும் போது கரெக்டா 5:36 விடிய காலையில 5:36. சோ நைட் ஃபுல்லா தூங்கவே இல்ல அப்படிங்கறதுனால தூக்கம் வந்துருச்சா இல்ல வேற ஏதோ ரீசனான்னு எனக்கு தெரியல. சோ அதுக்கப்புறம் என்ன நினைச்சு எதுனே தெரியல, நான் நல்லா தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலையில ஒரு 7:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பதான் எனக்கு முழிப்பு தட்டுச்சு. முழிப்பு தட்டினதும் நான் வேற ஒரு ரூம்ல இருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சது. சோ அப்போதான் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நர்ஸ் மட்டும் இருந்தாங்க, அப்சர்வேஷன் கண்டி நம்மளுக்கு வச்சிருப்பாங்க இல்லையா, சோ அதனால ஒரு நர்ஸ் இருந்தாங்க. சோ அவங்க கிட்ட நான் ஃபர்ஸ்ட் கேட்டதே மணி எத்தனை அப்படின்னு தான் கேட்டேன். உடனே அவங்க வந்து 7:30 அப்படின்னாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து கரெக்டா 7:30 தான் பஸ், கம்பெனிக்கு போறதுக்கு 7:30 தான் பஸ். சோ ஹஸ்பண்ட் வந்து இப்ப கரெக்டா பஸ்ல போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் குளிர் எல்லாம் ஆரம்பிக்கும் இல்லையா, சோ நம்மளுக்கு வந்து அந்த அனஸ்தீசியா கொடுத்த அந்த எஃபெக்ட் எல்லாம் போக போக குளிர ஆரம்பிக்கணும். சோ பெட்ஷீட் எல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் பேபியை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அவங்க போன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க இப்போ வருவாங்க அப்போ வருவாங்கன்னு பாத்துட்டு என்ன வரவே இல்லை. கிட்டத்தட்ட 1 hour மேல ஆயிடுச்சு. இந்த 1 hour கழிச்சு எனக்கு வந்து அந்த பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நம்மளுக்கு அந்த அனஸ்தீசியா கொடுத்த எஃபெக்ட் போக போக பெயின் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா, அந்த பெயின் வர ஆரம்பிச்சதுமே என்னால தாங்க முடியல. நான் வந்து ரொம்ப பயமா இருந்துச்சு, என்னடா இது இப்பவே இவ்வளவு பெயின் இருக்கேன், இன்னும் போக போக நமக்கு எப்படி வலிக்க போது தெரியல, இது சரியாக எத்தனை நாள் ஆக போதும், இப்படி எல்லாம் என் மைண்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் பாத்தீங்கன்னா கரெக்டா ட்ரிஷானை தூக்கிட்டு அம்மா வராங்க. இந்த சினிமால எல்லாம் பாத்தீங்கன்னா பேபியை ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே ரொம்ப வந்து எக்ஸைட் ஆகி ஒரு ஆனந்த கண்ணீர் எல்லாம் விடுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பெயின் ஆரம்பிச்சோடனே எனக்கு அந்த பயத்துலதான் இருந்த வழியா பேபியை வந்து லைட்டா ஒரு செகண்ட் தான் அவனை பார்த்தேன், அவன் ஃபேஸ் மட்டும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறமே அம்மா பேசிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க, பேபியை பார்க்கணும்ட்டு. அவங்க அதுக்கப்புறம் கீழே போயிட்டாங்க. நான் மட்டும் இருக்கேன், ஃபுல்லா பெயின், சுத்தமா தாங்கவே முடியல. அது மாதிரி தண்ணி தாகம், ரொம்ப தண்ணி தாகம் எடுத்தது. நான் எனக்கு தண்ணி வேணும்னு நான் அவங்ககிட்ட கேட்கிறேன். நர்ஸ் பக்கத்துல இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட கேட்டு அவங்க வந்து தண்ணி எல்லாம் இப்ப குடிக்க கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. எப்பவும் தான் அப்ப குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா இன்னும் வந்து சாயங்காலம் 4 மணிக்கு போலதான் டாக்டர் வருவாங்க, அப்போதான் இது பண்ணணும் அப்படின்னாங்க. மணியை பார்த்தா இப்போ 9 மணி தான் ஆகுது. எப்படி நான் தாங்க போறேன் அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த சைடு ஒரு பெயின், அதுக்கப்புறம் தண்ணி தாகம் வர ரொம்ப அடிச்சுது. ஏன்னா நான் வந்து நைட்டு ஹாஸ்பிட்டல் வரக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஃபுல்லா தண்ணியே குடிக்கவே இல்லை. ரொம்ப தண்ணி தாகம்.
ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த டைம். அதுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கு போலதான் அப்சர்வேஷன் எல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட நார்மல் வார்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க. அப்படி ஷிஃப்ட் பண்ணிட்டு நம்ம ரூமுக்கு கூட்டு போயிட்டாங்க. அப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெயின் தான். அதுவரை எனக்கு பெயின் கில்லர் கூட போடவே இல்லை. இந்த ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் மதியம் 2 மணிக்கு அப்புறம் தான் பெயின் கில்லரே போட ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா அதுக்கு இடையில எவ்வளவு ஒரு பெயின் இருந்திருக்கும் பாத்துக்கோங்க. நான் சி செக்ஷன்னா குழந்தை பிறக்கும் போது ஈஸியா தான் இருக்கு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப ரொம்ப ஒரு பெயின்ன்றது நல்லாவே தெரிஞ்சது. அப்புறம் வந்துட்டு 4 மணிக்கு போல டாக்டர் வந்தாங்க. சோ அவங்ககிட்ட கேட்டு எனக்கு தண்ணி தாகமா எடுக்கு அப்படின்னு அந்த வாட்டர் பாட்டில் மூடி இருக்கும் இல்லையா, சோ அந்த மூடியில ஒரே ஒரு மூடி மட்டும் குடிச்சுக்கோங்க அப்படின்னாங்க. எனக்கு இருக்கிற தாகத்துக்கு ஒரு பாட்டில் கொடுத்தா கூட குடிச்சிருவேன். ஆனா வந்து இவங்க எப்படி சொல்றாங்க, வேற என்ன பண்றது, இப்படிதான் பண்ணணும் அப்படி சொல்லிட்டாங்க. சோ அப்படியே லைட்டா அது மட்டும் தான் குடிச்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீடிங்லாம் அப்ப இல்ல. சோ நார்மலா பெட்ல தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். பெயின் ஒரு பக்கம் இருந்துச்சு, ஒரு பக்கம் ட்ரிஷன் அழுதுட்டு இருப்பான். அப்ப வந்து லாக்டோஜன் தான் கலக்கி கொடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர். சோ அது அம்மாவும் கூட பாத்தீங்க அப்படின்னா அத்தை, அதாவது ஹஸ்பண்டோட அம்மா, அவங்கதான் வந்து இருந்தாங்க. சோ காலையிலே பாத்தீங்கன்னா 6 மணி 7 மணி போல ஹஸ்பண்ட் வீட்ல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து நான் இப்ப வந்து அப்சர்வேஷன்ல தான் வச்சிருந்தாங்க. அப்பதான் பேபி எல்லாருமே அவங்க எல்லாம் வந்து பாத்துட்டாங்க. பாத்துட்டு அதுக்கப்புறம் கொரோனா டைம், அந்த டைம் லாக்டவுன் டைம்ல, சோ அதனால நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னையுமே பார்க்க விடல, பேபியை மட்டும் அவங்க ரூமுக்கு கூட பார்க்க விடல. யார் வந்தாலும் அந்த முன்னாடி போய் ரிசப்ஷன் ஏரியா இருக்கு இல்லையா, பேபியை எங்க அம்மா தூக்கிட்டு போய் அவங்க கிட்ட காமிச்சிட்டு கொண்டு வந்துடணும், இவ்வளவுதான். ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட அவங்கள விடல, வெளியே அந்த இடத்துலதான் இருக்க வச்சிருந்தாங்க. யார் வந்து பார்த்தாலுமே இந்த ரூல்ஸ் தான் அப்படி சொல்லியிருந்தாங்க. சோ அதனால அவங்க எல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. அத்தை மட்டும் கூட ஹெல்ப்புக்கு இருந்தாங்க. சோ அதனால நானு, அம்மா, அத்தை, ட்ரிஷான் 4 பேர் தான் அந்த ரூம்ல இருந்தோம். மத்தபடி வேற எதுவுமே நினைக்க தோணல. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பெயின்ல இருக்கிறதுனால அது மட்டும்தான் என் மைண்ட்ல இருந்தது, எப்போ சரியாகும் அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து 11 மணி கிட்ட இருக்கும். அப்பதான் வந்து ட்ரிஷான் தூங்க ஆரம்பிச்சுன்னா, எங்க அம்மா பாத்தீங்க அப்படின்னா நைட்டும் ஃபுல்லா தூங்கவே இல்லை. டே டைம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தூங்கவும் முடியாது. எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா வெளியெல்லாம் காமிக்கல. எங்க அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா எங்க வீட்டுல நானும் தங்கச்சி 2 பேருமே பொண்ணா, சோ பையன் தான் வேணும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி ட்ரிஷானும் பையன் பிறந்ததுன்னு எங்க அம்மாவுக்கு ரொம்ப ஒரு ஜாலி தான். 11 மணிக்கு படுத்து தூங்கலாம், ஏன்னா ட்ரிஷான் தூங்கிட்டா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு எங்க அத்தை அம்மா எல்லாருமே படுத்துட்டாங்க. நானும் படுத்து தூங்கிட்டேன். அப்பதான் கண்ணை மூடி இருப்போம். ஒரு 10 நிமிஷத்துல கதவு தட்டுற சவுண்ட், யாருடான்னு திறந்து பார்த்தா ஹஸ்பண்ட் வந்து கரெக்டா நிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஏன்னா நான் அவங்களை கிறிஸ்துமஸ் தான் வர சொல்லியிருந்தேன். அவங்க அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா காலையில அம்மா வந்து காலையில போன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நான் ஆபரேஷன் தியேட்டர் கூட்டு போகும்போதே போன் பண்ணி சொன்னாங்க போல. சோ அதனால இமீடியட்டா ஃபிளைட் டிக்கெட் போட்டுட்டு அங்க இருந்து மதுரை வந்து, மதுரையில இருந்து அதுக்கப்புறம் தூத்துக்குடி வந்து மாறி வர்றதுக்கே கிட்டத்தட்ட நைட் 12 மணி ஆயிடுச்சு. அப்பதான் வந்து வந்தாங்க. சோ ட்ரிஷான் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் தூக்கி அந்த போட்டோ எல்லாம் இருக்கு, நான் அதெல்லாம் உங்களுக்கு இதுல ஆட் பண்றேன். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். சோ ஒரு 3 நாள் வந்து ஒரு 5 நாள், கரெக்டா 5 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் வீட்டுக்கு போனேன். ஒரு 2 நாள் ரொம்ப பெயின் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3ஆவது நாள் நல்லாவே நடக்கலாம் ஆரம்பிச்சாச்சு, நல்லாவே அது நார்மலா ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து 3 நாள் லீவ்ல தான் வந்தாங்க. திருப்பி 3 நாள் வந்து அவங்க ரிட்டர்ன் போயிட்டாங்க. எனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படிலாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. 5ஆவது நாள் பாத்தீங்க அப்படின்னா நாங்களும் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த அப்புறம் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தூக்கம் எதுவுமே இருக்காது இல்லையா. சோ நார்மலா அந்த மாதிரி தான், தூக்கமே கிடையாது. பேபியை பாக்குறது, ஃபீட் பண்றது, இதுதான் ஃபுல்லா அப்படி வேலையா இருந்துச்சு. சோ இதுதான் என்னுடைய பிரெக்னன்சி ஸ்டோரி. இப்போ வர யாருக்காவது நார்மல் டெலிவரி ஆச்சு அப்படின்னா, அதாவது எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது, அவங்களுடைய பசங்களுக்கு யாருக்காவது வந்து நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க, நம்ம வந்து அந்த டாக்டர்கிட்ட போனது தப்பு, அதனாலதான் நம்மளுக்கு சி செக்ஷன் சொல்லிட்டாங்க, நம்ம வந்து இந்த டாக்டர்கிட்ட போயிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. இப்ப வர எங்க அம்மா யாருக்காவது குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா என்கிட்ட சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், எந்த டாக்டர்கிட்ட போனாலும் பாத்தீங்கன்னா நான் நார்மல் டெலிவரிக்கு சரிப்பட்டே வந்திருக்க மாட்டேன். ஸோ அதனால எனக்கு இதுதான் கரெக்ட், அதனால எனக்கு இதுதான் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அவனுடைய வெயிட்டும் பாத்தீங்க அப்படின்னா 3.600, 3,600 இருந்தான். நல்ல ஒரு பெரிய பேபி, வெயிட்டும் அதிகமா தான் இருந்தான். தலையும் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய தலையா தான் இருந்துச்சு. எங்க அம்மாவே பார்த்துட்டு தான் சொன்னாங்க, பேபிக்கு தலை பெருசா தான் இருக்கு அப்படின்னு. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு வந்து சிசேரியன் தான் ஆகணும் அப்படின்றதா, சிசேரியன் தான் ஆகும், நார்மல் ஆகணும்னு தான் ஆயிருக்கும். நம்ம வந்து அதுக்கு ட்ரை பண்ணல, அதை நினைச்சும் பார்க்கல. ஸோ அதனால வந்து நம்ம ஆசைப்பட்டபடியே சி செக்ஷன் ஆயிடுச்சு. இந்த வீடியோல வந்து சி செக்ஷன் தான் நல்லது, பெயின் இருக்காது அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லவே இல்லை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்றேன். நார்மல் டெலிவரி, சி செக்ஷன் அதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய இது, அவங்கவுங்க கோஆபரேட் பண்றதை பொறுத்து, அது போக கடவுள் நம்மளுக்கு முடிவு பண்றது, அவ்வளவுதான். நான் மத்தபடி இதுதான் நல்லது அது நல்லது அப்படிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு வந்து எது வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆசைப்பட்டது, அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணேன். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், டேக்